ரீசெண்டாக ஊர்லேருந்து சென்னைக்கு வரும்போது மார்னிங் 4:30க்கு தான் ரீச் ஆனோம். அப்போ நாங்கள் கேப் புக் பண்ணலாம் தான் இருந்தோம். பட் ட்ரெயின் சர்வீஸ் அவைலபிளாக இருந்தது. அதனால 4:30க்குங்க அங்கே நாங்கள் ட்ரெயின்லேருந்து வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் டயத்தில் ஃபெஞ்சல் ஃபியல் கரையை கடந்துட்டுன்னு நியூஸில் இருந்தது. ஆனால் மழை காற்று இதெல்லாம் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தது. நாங்கள் இறங்கும்போதும் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூறலாக தான் இருந்தது. ஏர்லி மார்னிங்லேயே ட்ரெயின் சர்வீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக எல்லாருமே ஊர்லேருந்து இறங்குனதுக்கப்புறம் கேப் ஆட்டோ இது தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் ட்ரெயின் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்டு நாங்கள் பார்க்கும்போது ட்ரெயினில் யாருமே இல்லை. ஏர்லி மார்னிங்கிறதுனால ட்ரெயின்லேயும் சரி பிளாட்ஃபார்ம்லேயும் அவ்வளோவா கூட்டம் இல்லை. தாம்பரத்துலேயே எல்லா கூட்டமும் இறங்கி இருந்துச்சு. பீச்சில் இருந்தே ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் செங்கல்பட்டு ட்ரெயினில் ஏறினதுனால எங்களுக்கு கூட்டம் அவ்வளோவா இல்லை. பட் பீச் ட்ரெயின்ஸில் கூட்டம் இருக்க தான் செஞ்சது. 4:30லேருந்து இறங்குறவங்க எல்லாம் ட்ரெயின்ஸ் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணி போனாங்க. நாங்கள் வந்த ட்ரெயின் தாம்பரத்துலேயே நின்றுச்சு. அதனால் தாம்பரத்துலேருந்து நாங்கள் செங்கல்பட்டு ட்ரெயின் வழியாக குடுவாஞ்சேரியில் இறங்க. அண்ட் எப்போவுமே நாங்கள் ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் ட்ரெயின் புக் பண்ண மாட்டோம். பட் இந்த டைம் நாங்கள் ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிற மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படி புக் பண்ணோம். பட் அதுவுமே எங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருந்தது. ஏன்னா ட்ரெயினில் க்ரௌட் எதுவுமே இல்லை ஏர்லி மார்னிங். அண்டு நமக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா தான் இருந்தது. நீங்களும் இது மாதிரி சப்போஸ் ட்ராவல் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டிங்க அப்படின்னா எந்த ட்ராவல் ப்ரிஃபர் பண்ணுவீங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.